கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, இந்த நாளிலும் உங்களுக்கான வேத வார்த்தைக்கு நேராய் அன்போடு கூட அழைக்கிறோம். இந்த நாளினுடைய தியானத்திற்கென்று உபாகம புத்தகம் 15ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் நாம் பார்க்கிறோம். அவனுக்கு தாராளமாய் கொடுப்பாயாக, அவனுக்கு கொடுக்கும்போது உன் இருதயம் வெசனப்படாது இருப்பதாக. அது நிமித்தமாய் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னுடைய எல்லா கிரியைகளிலும் நீ கையிட்டு செய்யும் எல்லா காரியங்களிலும் உன்னை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இங்கே உள்ளதான சத்தியம் என்ன? கொடுக்கிறவனை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். யார் யாருக்கு கொடுக்கிறவன் என்கிற ஒன்றும் இங்கே இருக்கிறது. பிரியமானவர்களே, சகோதரனுக்கு, அதாவது சக விசுவாசியாக இருக்கிறவனுக்கு, சிறுமைப்பட்ட எளியவர்கள், உன் சகோதரன் சிறுமைப்பட்டவனும் எளியவனுமாக இருந்தால் அவனுக்கு உன் கையை தாராளமாய் திறக்க வேண்டும். எதற்காகவா? தேசத்திலே எளியவர்கள் இல்லை என்பதற்காக நீ அப்படி இல்லாது இருக்கும்படி இப்படி செய்ய வேண்டும் என்று இதே உபாகமம் 15:4 பார்க்கிறோம். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. 11வது வசனத்திலும் பார்ப்போம் என்று சொன்னால், உன் கையை அவனுக்கு தாராளமாய் திறக்க வேண்டும் என்று. இங்கே வேதத்திலே நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. நீதிமொழிகளின் புத்தகம் 19ஆம் அதிகாரம் 17வது வசனம், ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், கர்த்தர் அவனுக்கு கொடுக்கிறார் என்று சொல்லியும் அங்கே நாம் பார்க்கிறோம். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. உபாகம புத்தகம் 5ஆம் அதிகாரம் பிரியமானவர்கள் 33வது வசனத்திலே, நீங்கள் சுதந்திரிக்கும் தேசத்திலே பிழைத்து சுகித்து நீடித்திருக்கும்படி உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு விதித்த வழிகள் எல்லாவற்றிலும் நடக்க கடவீர்கள். ஆண்டவர் நமக்கு சொன்னது என்ன என்று சொன்னால், வாங்குகிறதை பார்க்கலும் கொடுக்கிறது பாக்கியம் என்று அப்போஸ்தலர் நடபடிகள் 20:35 பார்க்கிறோம். பிரியமானவர்களை, கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்பது எவ்வளவு ஆசீர்வாதமான வாக்கு தத்துவமோ, அதே போல கொடுக்கிறவனுக்கு அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி ஆண்டவரும் அவனை ஆசீர்வதிக்கிறவர்களாய் நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, எளியவர்களுக்கு, சிறுமைப்பட்டவர்களுக்கு, தரித்திரர்களுக்கு, இன்னும் பரதேசிகளுக்கும், திக்கற்ற பிள்ளைகளுக்கும், விதவைகளுக்கும் நாம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாம் பிரியமானவர்களே நாம் யாக்கோபின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 26-27 இந்த வசனங்களிலே நாம் வாசித்து பார்ப்போம் என்று சொன்னால், பிரியமானவர்களே, எது தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியாய் இருக்கிறது என்றால், திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும், ஹல்லேலூயா, உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்து கொள்ளுகிறதுமே என்று நாம் பார்க்கும். ஒரு பக்கம் விசாரிக்கிறவர்களாய், மறுபுறம் கரையில்லாத ஒரு வாழ்க்கை வாழ்கிறவர்களாய் நம்மை தேவ பக்திக்கு நேராய் நம்மை காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். இது 2ஆம் அதிகாரம் யாக்கோபிலே 8வது வசனத்திலே பார்க்கிறோம். இது ராஜரீக பிரமாணம் என்று சொல்லப்படுகிறது. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. அதே போல மத்தேயு 22ஆம் அதிகாரம் 39வது வசனத்திலே இது 2வது பெரிய கற்பனை என்று சொல்லியும் அங்கே சொல்லப்படுகிறது. உன்னை நேசிக்கிறது போல பிறனிடத்திலும் அன்பாயிருப்பாயாக என்று. உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று வேத வாக்கியம் சொல்லுகிற ராஜரீக பிரமாணத்தை நீங்கள் நிறைவேற்றினால் நன்மை செய்வீர்கள். ஆண்டவர் உங்களுக்கு சொன்னதை நீங்கள் செய்வீர்கள் என்றால் சுகித்திருப்பீர்கள்.
நீடித்திருப்பீர்கள். அவருடைய வழியிலெல்லாம் நீங்கள் நடக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். கர்த்தர் நல்லவர். இது ஒரு விசுவாச சகோதரனாக, ஒரு சக விசுவாசி சகோதரியாகவும் இருக்கலாம், ஏழை எளிய ஜனங்களாகவும் இருக்கலாம். ஊழியத்திற்கென்று மாத்திரம் அல்ல. பிரியமானவர்களே, ஏழைக்கு கொடுக்கிறவன் கர்த்தருக்கு இறங்கி கொடுக்கிறான் என்கிற வசனத்தின் பிரகாரம் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். நீதிமொழிகளின் புத்தகம் 22ஆம் அதிகாரம் பிரியமானவர்களே 9வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. நீதிமொழிகளின் புத்தகம் 22ஆம் அதிகாரம் கருணை கண்ணன் 9வது வசனத்திலே, கருணை கண்ணன் இரக்கமுள்ளவன் ஆசீர்வதிக்கப்படுவான், அவன் தன் ஆகாரத்தில் தரித்திரனுக்கு கொடுக்கிறான் என்றும் அங்கே நாம் பார்க்கிறோம். 28வது அதிகாரம் 27வது வசனத்தில் கூட பிரியமானவர்களே நாம் பார்ப்பது என்ன? தரித்திரருக்கு கொடுப்பவன் தாழ்ச்சி அடையான். வேதத்திலே சங்கீதம் 23:1 பார்க்கிறோம், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் என்று. அதே போலதான் இங்கேயும் சொல்லப்பட்டிருக்கிறது. தரித்திரர்களுக்கு, எளியவர்களுக்கு நாம் கொடுக்கும்போது நாம் தாழ்ச்சி அடைகிறது இல்லை. தன் கண்களை ஏழைகளுக்கு விளக்குகிறவனுக்கோ அநேக சாபங்கள் வரும் என்று சொல்லி அங்கே நாம் பார்க்கிறோம். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை, அவருடைய வாக்குகளிலே, அவருடைய கட்டளைகளிலே நாம் உண்மையாய் நடப்போம் என்றால் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவோம் என்றும் அதே அதிகாரம் 20வது வசனத்திலே பார்க்கிறோம். உண்மை உள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தேவையிலே இருக்கிறவர்களுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும். கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் பிரியமானவர்களே, கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. நமக்கு கிடைக்கும் சமயத்திற்கு தக்கதாக யாவருக்கும், விசேஷமாக விசுவாச குடும்பத்தார்களுக்கும் நன்மை செய்வோம். இந்த விசுவாச குடும்பம் என்பது ஊழியங்களை செய்கிறவர்கள், ஊழியக்காரர்கள் என்று மாத்திரம் அல்ல, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற சகோதர சகோதரிகளையும் இது காண்பிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. நாம் அவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்க பிரியமானவர்களே, கர்த்தர் நமக்கு அனுகிரகம் செய்ய நம்மை ஒப்பு கொடுப்போம். நாம் எந்த அளவினால் அளக்கிறோமோ அந்த அளவினால் நமக்கு அளக்கப்படும். நாம் கர்த்தருக்காக இப்படிப்பட்ட அவருடைய வார்த்தைகளின்படி நாம் நடக்கும்போது அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படியாய் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார் என்று வேதத்திலே நாம் பார்க்கிறோம். சங்கீதங்களின் புத்தகம் பிரியமானவர்களே 41வது அதிகாரம் 1வது வசனத்திலே, சிறுமைப்பட்டவர்கள் பிரியமானவர்களே, இந்த உலகத்திலே எத்தனையோ விதங்களினாலே சிறுமைப்பட்டு, வியாதியினாலே, கடனினாலே, பிரச்சனைகளினாலே பிரியமான எல்லாவற்றையும் இழந்து ஏதோ ஒரு விதத்திலே சிறுமை அடைந்து காணப்படுகிற அவர்கள் மேல் சிந்தையாயிருக்கிறவன், ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதித்தது போல இவர்களையும் ஆசீர்வதிக்க அனுகிரகம் செய்தருளும் என்று நம்முடைய கைகளை நாம் தாராளமாய் அவர்களுக்கு திறக்கும்போது தீங்கு நாளிலே கர்த்தர் நம்மையும் விடுவிக்கிறவராய் இருக்கிறார் என்று அங்கே நாம் பார்க்கிறோம். தொடர்ந்து பிரியமானவர்களே, கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. நீதிமொழிகளின் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 24 மற்றும் 25 இந்த வசனங்களிலும் கொடுக்கிறதை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், கர்த்தர் நல்லவர், பிரியமானவர்களே, உதார குணமுள்ள ஆத்துமா செழிக்கும். இன்னும் 24வது வசனத்திலே, வாரி இறைத்தும் விருத்தி அடைவாரும் உண்டு, அதிகமாய் பிசினித்தனம் பண்ணியும் வறுமை அடைவாரும் உண்டு. பிரியமானவர்களே, உதார குணமுள்ள ஆத்துமா செழிக்கும். எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும். கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான் என்று எப்படி வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதோ அதே வேதம்தான் சொல்கிறது. பிரியமானவர்களே, எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ உதார குணமுள்ள ஆத்துமாவுக்கு செழிக்கும் என்றும் அங்கே நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. உபாகம புத்தகம் பிரியமானவர்களே 15ஆம் அதிகாரத்திலே 8வது வசனத்திலே பார்க்கிறோம், அவனுக்கு உன் கையை தாராளமாய் திறந்து அவனுடைய அவசரத்தின் நிமித்தம்
அவனுக்கு தேவையானதை கடன் கொடுப்பாயாக என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. அவனால் கடனை திரும்ப செலுத்த முடியாமல் இருக்கும்போது அங்கே 2வது வசனத்திலே பின்பகுதியிலே பார்க்கிறோம், தன் சகோதரன் கையில் ஆகிலும் தண்டாமல் விடக்கடவன் என்று சொல்லி அங்கே நான் பார்க்கிறோம். தண்டாமல் அவன்கிட்ட நீ திரும்பவும் வாங்க வேண்டாம், அது உனக்கு கர்த்தரே உனக்கு கொடுப்பார் என்று 5வது வசனத்திலே பார்க்கிறோம். பிரியமானவர்களே, உன்னை மென்மேலும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். 6வது வசனத்திலே பார்க்கிறோம், உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி உன்னை ஆசீர்வதிப்பதினால் நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்குவதில்லை. நீ அநேக ஜாதிகளை ஆளுவாய், உன்னையோ அவர்கள் ஆளுவது இல்லை என்று சொல்லியெல்லாம் பிரியமானவர்களே அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அதைத்தான் 10வது வசனத்திலே பின்பகுதியிலே பார்க்கிறோம். உன் தேவனாய கர்த்தர் உன்னுடைய எல்லா கிரியைகளிலும் நீ கையிட்டு செய்யும் எல்லா காரியங்களிலும் உன்னை ஆசீர்வதிக்கும்படி ஆண்டவருடைய ஸ்தானத்திலே இருந்து, பிரியமானவர்களே, ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகளுக்கு, ஏழை எளிய ஜனங்களுக்கு, விசுவாச சகோதர சகோதரிகளுக்கு, விசுவாச ஊழியங்களுக்கு உங்களுடைய கைகளை தாராளமாய் நீங்க திறந்து கொடுக்கும்படியாய் உங்களை அன்போடு கூட வேண்டிக் கொள்கிறேன். ஏசாயா 58ஆம் அதிகாரம் 7 முதல் 10 வரைக்குள்ள வசனத்திலே நாம் பார்ப்போம் என்று சொன்னால், பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும், துரத்துண்ட சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்து கொள்ளுகிறதும், வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும், அவன் பிரியமானவர்களே நாம் பார்க்கிறோம், உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமலும் இருக்கிறது அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படிப்பட்டவர்களே, இந்த சிறியவர்களை நீங்கள் எதை செய்தீர்களோ அதையே எனக்கு நீங்கள் செய்தீர்கள் என்று அங்கே மத்தேயு 25ஆம் அதிகாரம் 34 முதல் 40 வரைக்குள்ள வசனங்களிலே பார்க்கிறோம். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, 8வது வசனத்திலே, அப்பொழுது இப்படிப்பட்ட தேவனுக்கு உகந்த ஒரு உபவாசத்தை உன் கைகளை திறந்து நீ பாராட்டும் போது உன் விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பும், உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும், உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும், கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். அப்பொழுது நீ கூப்பிடுவாய், கர்த்தர் மறு உத்தரவு கொடுப்பார், நீ சத்தமிடுவாய், இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லுவார். நுகத்தடியையும் விரல் நீட்டுதலையும் நிபச்சொல்லையும் நீ உன் நடுவிலிருந்து அகற்றி, பசி உள்ளவனிடத்தில் உன் ஆத்துமாவை சாய்த்து சிறுமைப்பட்ட ஆத்துமாவை திருப்தி ஆக்கினால் அப்பொழுது இருளில் உன் வெளிச்சம் உதிக்கும், உன் அந்தகாரம் மத்தியானத்தை போலாகும். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நனமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய் என்று ஆண்டவர் பிரியமானவர்களே கொடுத்த இந்த வாக்குத்தத்தங்களை நினைத்தருளுங்க. ஆண்டவருக்காக உங்களுடைய கைகளை ஏழை எளிய ஜனங்களுக்கு நீங்கள் சுவிசேஷகம் அறிவிக்கிறதோடு கூட நல்ல சமாரியனைப் போல பிரியமானவர்களே உங்களால் இயன்றதை நீங்கள் மற்றவர்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படி உதவி செய்யும்படி நீங்கள் உங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுங்க. உங்களுக்குள் தேவனுடைய அனுகிரகத்தை, தேவனுடைய கிருபையை, தேவனுடைய ரட்சிப்பை இந்த ஜனங்கள் கண்டு தேவனை மகிமைப்படுத்துவார்கள். இது கர்த்தருக்கு பிரியமான ஒரு ஊழியம், ஒரு கிறிஸ்தவ ஜீவியமாக இருக்கிறது. நாம் செபிக்கலாம். அன்புள்ள இயேசு சாமி, கேட்ட இந்த வசனத்தின்படி எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் அநேகருக்கு கொடுக்கிறவர்களாய் எங்களுடைய கைகளை நீர் நிறைவாய் ஆசீர்வதித்து ஆசீர்வாதம் ஆக்கும்படி இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். God bless you.